போன வாரம் ராசி பலன்ல தொழில் மந்தம்னா இப்ப நஷ்டம்ங்கிறான். இப்ப ஒரு பேட்டை அந்த கவலைய ஊழிய டாக்டர் அடிக்கும். நான் அடிப்படும். நீங்க அச்சாயின்னா நான் அச்சாயின்னா நீ அச்சால எங்க கேட்க நான் அச்சால எங்க கேட்க நீ அச்சானா என்னடா கூப்பிட்டு இருக்க? நீ பாட்டுக்க திறந்து விட்டுற நாய் யார் நீ? மூக்குத்தி கேட்கறான். கம்மல் மூக்குத்தி கேட்கறான். பார்த்து கேட்கறதானே கம்மல் கேட்கறான். மூர்த்தி என்னடா அது? அந்த புள்ளைய போய் கலாட்டா பண்ணிக்கிட்டு நீ வாசல் யாருவன்? கொஞ்சம் மரியாதையா பேசு. இந்த புள்ளையும் செவிட்டு ஊமை உன் தங்கச்சிய போல. அப்படியா? ஆமா, இவன் எதுக்காக இங்க வந்தான்? உன் தங்கச்சிய பாக்க. ஓ, இந்த செவிடு ஊமை எல்லாம் சேர்ந்து யூனியன் ஆரம்பிக்க போறாங்களா? வெரி குட். உனக்கு கிண்டல் பண்ணத்தான் தெரியும். அவங்கள பத்தி நமக்கு தாண்டா கவலை இல்லை. ஆனா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கவலைப்பட்டுக்கிறாங்க. அவங்க பாஷையிலேயே சுலபமா பேசிக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் நிம்மதியும் கெடுத்துடாது. உட்கார் தம்பி. என்னப்பா இது? புரியலையப்பா. குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலா? நீ போறியா? என் பொண்ணு படிக்கிறதுக்கா? நல்லது நல்லது. ஆமா, அதுக்கு பணம் எவ்வளவு வேணும்? வேண்டாமா? இந்திரா காந்தி கொடுக்கறாங்களா? அவங்களுக்கு என் பொண்ணு தெரியாத? சர்க்காரு இலவச பள்ளிக்கூடமா? அப்படின்னு அரசி அனுப்பலாமே. ஆமா, உன் பேர் என்ன? ஒன்னு 2 3 4 5 6 ஆறுமுகமா? என் மக பேரா? சொல்றேன். அதேதாப்பா, நீ ரொம்ப கெட்டிக்கார. அதான் ஆர்த்தியும் வந்துட்ட. வாமா, இங்க வா. இவரு உன்னை படிக்க வைக்கிறதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஸ்கூலுக்கு போறியா? ஸ்கூலுக்கு போறியா? அப்புறம் புரிய வைக்கிறேன். இப்போ அவருக்கு காபி காபி கொண்ட. மாதிரி அவங்களுக்கும் நமக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. நம்ம பேசுறது பிறருக்கு கேட்கும், அவங்க பேசுறது யாருக்குமே கேட்காது. உங்க மகளை போல எத்தனையோ பேர் இங்க வந்து ரொம்ப சீக்கிரத்துல எல்லாமே கத்துக்கிட்டாங்க. காரணம், நமக்கு இருக்கிற அறிவை விட அவங்க அறிவுக்கு பலம் ஜாஸ்தி. இதுலயே 2-3 கோர்ஸ் இருக்கு. முதல்ல விரல் பாஷை கத்துக்கணும், அப்புறம் நம்ம மாதிரி பேச தெரிஞ்சவங்க கிட்ட பேசுறது எப்படின்னு கத்துக்கணும், கடைசியா நம்ம உதட அசைவுல இருந்து நம்ம பேசுறது என்னங்கிறத புரிஞ்சுக்க கத்துக்கணும். அது பாத்தீங்களா, ஆறுமுகமும் ஆனந்தனும் எவ்வளவு சுலபமா பேசிக்கிறாங்க. Good.
அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த விரல் பாஷையை தன் மனைவிக்கும் கத்து கொடுத்துட்டாராம். பல பேருக்கு மத்தியிலும் கூட அவங்க அந்தரங்க விஷயங்கள் எல்லாம் விரலாலேயே பேசிக்கிறாங்களாம். அப்படியா? ஏங்க ஆரத்தி கூட இப்படியே பேச கத்துக்குவாளா? ஏன் முடியாது? நிச்சயமா கத்துப்பா. நீங்க நாளைக்கே அவளை ஸ்கூலுக்கு அனுப்புங்க. அனுப்புறது எப்படிங்க? நான் தான் கொண்டு வந்து விடணும், நான் தான் கூட்டிகிட்டு போகணும். அதுதான் தப்பு. அவங்களுக்கு இருக்கிற குறைய அவங்க உணர்ற மாதிரி நடந்துக்கவே கூடாது. அவங்க மேல அனுதாபப்படுறதோ ரொம்ப சலுகை கொடுக்கறதோ தவறு. இன்னும் ஒரு வழி இருக்கு. முக்கியமான விஷயங்களை நான் இந்த மாதிரி கார்டுல, அதாவது பஸ் நம்பர் 12B மயிலாப்பூர் போகணும் அப்படிங்கிற எழுதி கொடுத்துருவேன். அது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆனா போக போக இந்த மெத்தட் அவங்களுக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அம்மா, கெட்டதை பேசுறதுல இருந்தும் கெட்டதை கேட்கறதுல இருந்தும் இவங்க காப்பாற்றப்பட்ட அதிர்ஷ்டசாலிகள். பெரியவங்க வாழ்த்துகள் எப்பொழுதும் இவங்களுக்கு உண்டு. என்னம்மா ஸ்கூலுக்கு போறபடியா? என்னடி என்னாச்சு? அடி பைத்தியம், இதுக்காகவா கோச்சுக்கிட்ட? வீட்டு வேலை செய்யறதுல எனக்கு என்னமா கஷ்டம்? பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு, போயிட்டு வாமா. உன் வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சுட்டா அதை விட எனக்கு வேற என்னமா சந்தோஷம் இருக்க போகுது? என் கண்ணில் போயிட்டு வாமா, போயிட்டு வா. ரொம்ப நன்றிமா. குழந்தை, நீ யாருமா? உன் பேர் என்ன? என்னம்மா பேசாம இருக்கிற? நீ என் கையை தொட்ட உடனே என்னை விட சின்னவேன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் குழந்தைன்னு கூப்பிட்டேன். உனக்கு கோபமா? ஏம்மா, என்னம்மா குழந்தை? மா, வாங்க மாமா, இந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு கிடைக்கிற பணத்தை எல்லாம் இந்த உண்டியல்ல போட்டுறீங்களே, உங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்யறீங்க? நான் பட்டாளத்துல வேலை செஞ்சோம்மா, எனக்கு அங்க இருந்து உதவி பணம் வருது.
ஏதோ எனக்கு தெரிஞ்ச கலையை வச்சு என்னால ஆன உதவிய இந்த கருணை இல்லத்துக்கு செய்யறேன். அவ்வளவுதான்மா. உட்காருங்க. ஆர்த்தி எழுந்துரு. எங்கே சொல்லுமா? அப்படி இல்ல. அப்படிதான். வெரி குட். வெரி குட். நீ உட்காரு.